Hi friends, welcome to Gomo's Lifestyle. இன்னைக்கு வீடியோல பெண்களுக்கு தேவையான சமையல் குறிப்புகளும் வீட்டு குறிப்புகளும் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்குற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று எடுத்துருக்கிறேன். நெட் கிளாத் எடுத்துருக்கிறேன். இந்த நெட் கிளாத் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வந்து காய் வாங்கினோம்னா அந்த காயை வந்து இதில் போட்டு கொடுக்குறாங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அந்த நெட் கிளாத்து தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸுக்கு தகுந்தாப்பில் இந்த நெட் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள், ஒட்டை பிடிச்சி கட் பண்ணிடாதங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ரப்பர் பாயிண்ட் எடுத்துருக்கிறேன். இந்த ரப்பர் பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த நெட் கிளாத்தை க்ளோஸ் பண்ணி இந்த பாக்ஸை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வந்து விட்டு கட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த நெட் கிளாத் மாதிரியே அந்த ரப்பர் பாயிண்ட் வந்து நம்மளால் போட முடியுங்க. இப்போ இந்த டிப் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஸ்க்ரப்பர்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து வச்சுக்கலாங்க. நம்ம தேய்ச்சிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா அது வந்து தண்ணி வடியாதுங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி நெட் கிளாத் மேலே நீங்கள் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்க்ரப்பரில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து இந்த பாக்ஸில் விழுந்துருங்க. நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், கிருமிகள் எதுவும் வராதுங்க. அடுத்த டிப்பு வந்து நம்ம வந்து முட்டையை ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம அவிச்சு எடுத்துடலாம். இதுக்கு குக்கர் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இதில் 4 முட்டையை சேர்த்துக்கிறேன். 4 முட்டையை சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்க்கும்போது நமக்கு வந்து முட்டை வந்து உடைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதேமாரி நம்ம போட்டதுமே முட்டை வந்து வெடிச்சிடாதுங்க. அதுக்காக தான் நம்ம வந்து கல்லுப்பு சேர்க்குறோம். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வந்து வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு விசில் வச்சு எடுத்து தண்ணியுமே ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். எவ்வளவு ஈஸியாக முட்டை வந்து வருதுன்னு பாருங்கள். உடைக்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த ஓடு வந்து அழகாக கலண்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து குக்கரில் ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வேலையும் சீக்கிரம், முட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு உடைக்கிறதுக்கு வருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக உடைக்க வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாரும் வராங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாங்க. நமக்கு குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், 4 முட்டையுமே நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து உடச்சி எடுத்துருக்குறோம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் வந்து நம்ம ரவை வாங்கிட்டு வந்த ஒரு சில நாட்களே பார்த்திங்க அப்படின்னா அதில் வண்டும் புழுவும் வந்துடும். ரவையில் வந்து சீக்கிரமாகவே வண்டும் புழுவும் வந்துடுங்க. நமக்கு வண்டும் புழுவும் வரக்கூடாது, ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரவை வாங்கிட்டு வந்த உடனே ஒரு கடாயில் இந்த மாதிரி வறுத்து வச்சிங்க அப்படின்னா வந்து வண்டும் புழுவும் வராது. நான் கடாயில் ரவையை தட்டிட்டேங்க. இந்த ரவை நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறிடக்கூடாது, நல்லா சூடாகணும். நமக்கு கையில் தொட்டோம் அப்படின்னா ரவை நல்லா சுடணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி வறுத்து எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே ரவை வந்து கெட்டே போகாதுங்க. நல்லா வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வறுத்து எடுத்துட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் ரவை வந்து கெட்டு போகாது. அடுத்த டிப் வந்து இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா மரக்கரண்டி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த மரக்கரண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை காலங்கிறதுனால அந்த கரண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பங்கஸ் வந்த மாதிரி ஆயிடுதுங்க. நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி மரக்கரண்டி வந்து என்னதான் நம்ம வந்து சோப்பு போட்டு தேய்ச்சாலுமே அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். எண்ணெய் பிசுபிசுப்பும் இருக்கக்கூடாது, இந்த பங்கஸும் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கரண்டியை எடுத்து நம்ம இந்த தண்ணியில் போட்டுடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த கரண்டியில் உள்ள எண்ணெய்லாம் எப்படி வந்திருக்குதுங்கிறத நான் காட்டுறேன். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் வந்து இந்த வெந்நில வந்து நல்லா இருக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் அதில் இருக்கிற அந்த அழுக்கு இதெல்லாம் வந்து வந்துடும். இந்த கரண்டியோட கலர் மாறுமானா கண்டிப்பாக வந்து கரண்டியிலேருந்து கலர் வந்து மாறாதுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுது. இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளவு எண்ணெயாக மிதக்குதுன்னு பாருங்கள். கரண்டியை எடுத்துட்டு நான் காட்டுறேன். அந்த அளவுக்கு வந்து எண்ணெயாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன தான் சோப்பு போட்டு தேய்ச்சாலுமே போகாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கரண்டி வந்து நல்லா புதுசு மாதிரியும் இருக்கும். அதேமாரி அந்த எண்ணெய் பிசுபிசுப்பும் இருக்காது. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். நல்லா ஆறிடுச்சுது. நான் கரண்டியை எடுத்துகிட்டு பார்க்குறேன். அந்த தண்ணி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து எண்ணெய் மக்கா இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கரண்டியை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கரண்டியில் வந்து எண்ணெய் பிசுபிசுப்பே இருக்காது.
இப்போ இதில் வந்து நான் வந்து லெமன் வந்து நம்ம வந்து சாதத்துக்கு மற்றதுக்கு எதுக்கும் புழிஞ்சிட்டு இந்த தோலை வந்து நிறைய பேர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி லெமன் வந்து ஸ்டோர் பண்ண லெமனை தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ புழிஞ்ச லெமன் தான் இது. இப்போ இந்த லெமனை எடுத்து நம்ம வந்து இந்த கரண்டியில் நல்லா தேய்ச்சி விடலாம். சோப்பெல்லாம் வச்சு தேய்க்கணும்னு தேவையில்லைங்க. இந்த லெமனுக்கு வந்து நல்லா அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் போயிடும். இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த 3 கரண்டியுமே நான் உங்கள்கிட்ட தேய்ச்சிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து கரண்டியில் ஒரு எண்ணெய் பிசுக்கு கூட இருக்காதுங்க. நமக்கு வந்து கரண்டி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எல்லாமே தேய்ச்சிட்டேன். இப்போ இதை கழுவிட்டு வந்துக்கிறேன். கழுவிட்டு நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு துணி எடுத்துருக்கிறேன். இந்த துணியில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சொட்டு எண்ணெய் போதும். பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச கரண்டியில் இப்போ இந்த எண்ணெயை ஊற்றிருக்கோம்ல, இதெல்லாம் வந்து நம்ம தேய்ச்சி விட்டுறலாம் கரண்டி ஃபுல்லாக. இப்படி தேய்ச்சிட்டு நீங்கள் பாருங்கள், கரண்டி வந்து நல்லா பளபளப்பாகவும் புதுசு மாதிரியும் இருக்கும். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் 3 கரண்டிலையும் தேய்ச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். எவ்வளோ புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் கரண்டி. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் வந்து என்னோடய இட்லி பாத்திரம் பாருங்கள், எவ்வளோ அழுக்காக கரையாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டிப்பை வந்து இட்லி பாத்திரத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்களோட எந்த பாத்திரம் இந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்து பளபளப்பாயிரும், நல்லா கலருமே மாறிடுங்க. இப்போ இதுக்கு இந்த இட்லி பாத்திரம் எந்த அளவுக்கு கரை இருக்கிறோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த கரை இருந்துற அளவுக்கு இதில் வந்து அரை லெமன் எடுத்துருக்கேங்க. இந்த அரை லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு இந்த அரை லெமனையுமே அப்படியே உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடா எடுத்திருக்கேன், அதாவது சோடா உப்பு. இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இந்த டிப்பை வந்து நீங்கள் இட்லி அவிக்கும் போது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க. நம்ம தண்ணி சேர்ப்போம்ல, அப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். செஞ்சிங்கன்னா அந்த கரை எல்லாமே நமக்கு வந்து போயிடும். இப்போ கொதிச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் கொஞ்சமாக விம் லிக்விடு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வச்சு நல்லா நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்பலாம் அழுத்தி தேய்க்கணும்னு தேவையில்லை. நம்ம வந்து சோடா உப்பும் லெமனும் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து லைட்டாக தேய்ச்சாலே போதும், அந்த கரை எல்லாம் போயிடும். பாருங்கள், நான் வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.